பிரவீன், தற்போது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருப்பது மகாராஷ்டிரா. இந்தியாவின் வணிக தலைநகரான மும்பையை தலைமையிடமாக கொண்டது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இருந்து மகாராஷ்டிராவை ஆளப்போவது என்பது இந்தியாவை ஆளப்போவதற்கு இணையான ஒரு அம்சமாக விடயமாக பார்க்கப்படுகிறது என்றால் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மகாராஷ்டிரா மாநிலம். எனவே மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆளப்போவது யார் என்பது மட்டுமல்ல, ஜார்க்கண்ட், சென்னை சூப்பர் கிங்ஸின் தலைவர் கேப்டனாக இருக்கும் தோனி பிறந்த ஊரான ராஞ்சியை தலைமையிடமாக கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தை ஆளப்போவது யார் என்பதும் மிக முக்கியமான பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய இரண்டு மாநிலங்களை ஆளப்போவது யார் என்பதை முடிவு செய்ய வேண்டிய நேரம் இன்னும் அரை மணி நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் பொழுது அதனுடைய முடிவுகளை உடனுக்குடன், இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நொடிக்கு நொடி நேயர்களுக்கு தருவதற்காக சத்தியம் தொலைக்காட்சி பல சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இதற்காக மகாராஷ்டிராவின் தலைநகர் மும்பை மட்டுமல்ல, ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சி மற்றும் டெல்லியில் உள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் சென்னையில் உள்ள அந்த கட்சிகள் பாஜக மற்றும் காங்கிரசின் தலைமையிடங்கள், டெல்லியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைமையிடங்கள் மற்றும் மும்பையில் உள்ள பாஜக மற்றும் காங்கிரஸ், சிவசேனா, தேசிய சரத்பவாரின் தேசியவாத கட்சி காங்கிரஸ் ஆகிய இடங்களில் எல்லாம் நம்முடைய செய்தியாளர்கள் தயாராக காத்திருக்கின்றனர். எனவே அங்கிருந்து உடனுக்குடன் தகவல்கள் நமது நேர்களுக்காக வர காத்திருக்கின்றன. எனவே ஒவ்வொரு நொடியும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த தேர்தலின் முடிவுகள் முக்கியமாக இரண்டு கேள்விகளை நமக்காக அவை முன்வைக்கின்றன. ஒன்று, மோடியின் செல்வாக்கு குறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தலிலே பாஜக மிக பெரும் சரிவை சந்தித்தது. அதாவது அறுதி பெரும்பான்மை மட்டுமல்ல, 400க்கும் மேற்பட்ட இடங்களை வென்று மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று கூறி வந்தார்கள். ஆனால் அவர்கள் மிகவும் பெரும்பான்மை பெறாமல் கூட்டணியாகத்தான் பெரும்பான்மை பெற முடிந்தது. அந்த அளவில் தற்போது வந்திருக்கிறார்கள். எனவே தற்போதைய சூழ்நிலை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த தேர்தல், அதற்கு பின் வந்த சட்டமன்ற தேர்தலில், ஹரியானா தேர்தலிலே எதிர்பாராத திருப்பம், முதலிலே காங்கிரஸ் முன்னிலிருந்து பிறகு எதிர்பாராத திருப்பமாக பாஜக ஆட்சியை அமைத்தது. எனவே அந்த செல்வாக்கு தொடர்ந்து இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இந்த மகாராஷ்டிரா தேர்தல் இருக்கிறது. என்றால் பாஜக தனது முழு பரிவாரங்கள், பிரதமர் மோடி முதற்கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதற்கொண்டு அனைத்து தலைவர்கள் மற்றும் பல மாநில பாஜக ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் மிக தீவிர பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு இணையாக இந்தியா கூட்டணி, அதாவது இங்கு அகாதி கூட்டணி என்று கூறுகிறார்கள், மகாராஷ்டிரா விகாஸ் அகாதி MEA என்று கூறுகிறார்கள். அந்த கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணியிலே உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா கட்சி மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றன. எனவே அவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பல பரீட்சை. இந்த பரீட்சையில் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு கூட்டணியிலும் மோதப்போவதால் களம் மிகுந்த பரபரப்பாக, தேர்தல் களம் சூடாக இருந்தது. அந்த சூட்டிலே வெற்றி பெறப்போவது யார், இன்று மகாராஷ்டிராவில் முடிசூட போவது யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நொடிகள், அந்த வாக்கு எண்ணிக்கை என்பதை இன்னும் சரியாக 21 நிமிடங்களிலே தொடங்கி இருக்கிறது. எனவே நீங்கள் தயாராக காத்திருங்கள். ஒவ்வொரு நொடியும் பிரவீன் நாம் இணைந்து சத்தியம் டிவியின் மூலமாக நேயர்களுக்கு வெல்லப்போவது யார் என்பதை கொடுக்க போகிறோம். பிரவீன்.